ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் மில்க் பவுடர் பயன்படுத்தி ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்வீட்டை 2 லேயராக செய்ய போகிறோம். முதல்ல கொக்கோ பவுடர் சேர்த்து சாக்லேட் ஃப்ளேவர் கோவா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு 1/2 கப் காய்ச்சிய பால் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கெட்டியான பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷத்தில் ஒரு கெட்டியான பதம் வந்துடும். 5 நிமிஷத்துக்கு பிறகு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு கெட்டியான பதம் வந்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். 3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு கெட்டியான பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இது போல் ஒரு கண்ணாடி ட்ரே இல்லைன்னா அலுமினியம் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவி நம்ம ரெடி பண்ண சாக்லேட் ஃப்ளேவர் பால்கோவாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது போல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது சாக்லேட் கோவா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். அடுத்தது ப்ளெயின் கோவா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அகலமான நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது 3/4 கப் காய்ச்சிய பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுட்ரு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷத்தில் ஒரு கெட்டியான பதம் வந்துடும். அடுத்தது 1/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு கெட்டியான பதம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் பால்கோவா ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இந்த ப்ளெயின் பால்கோவாவை சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு பாதாம் பிஸ்தாவை பொடி பண்ணி பால்கோவா மேலே தூவிக்கலாம். நம்ம ரெடி பண்ண இந்த பால்கோவா நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.